வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஈரோடு சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பிசி வீடியோ எடிட்டிங் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இது 100% ஃப்ரீ. இந்த வீடியோ எடிட்டிங் ஆப் வந்து ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு சரி, இல்லை பேசிக்காக இப்போ தான் நான் வீடியோ எடிட்டிங் ஆப் கற்றுக்கிட்டு இருக்கேன், இல்லை இனிமேல் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இது வந்து பெஸ்ட்டான ஆப்புன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வீடியோ எடிட்டிங் ஆப் வந்து 4K வரைக்கும் இது சப்போர்ட் ஆகும். நீங்கள் அடோப் அல்லது ப்ரீமியர் ப்ரோ அந்த மாதிரி ஏதோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடோபில் இருக்கிற எந்த ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து உங்கள் லேப்டாப் வந்து சப்போர்ட் ஆகிருக்காது. லேப்டாப் வந்து 2GB ரேம் 4GB ரேம் தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து அடோப் சப்போர்ட் ஆகுது, பட் ரொம்ப ஹேங் ஆகுது, ஸ்லோவாக இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எடிட்டிங் ஆப் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப்பில் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மேலே சர்ச்சில் ஆலிவ் ஆயில் வீடியோ எடிட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஆலிவ் ஆயில் ப்ரொஃபஷ்னல் ஓப்பன் சோர்ஸ் வீடியோ எடிட்டர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வரும். ஆலிவ் ஆயில் பவர்ஃபுல் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே பார்த்துக்கலாம். வாட் இஸ் ஆலிவ் ஆயில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் நான் சொன்னது, ஆலிவ் ஆயில் வந்து ஃப்ரீ சோர்ஸு, அதை வந்து ஃப்ரீயாக 100% ஃப்ரீ. அதே மாதிரி வந்து இதில் ஃப்யூச்சர் அட்வான்ஸ்டு இதெல்லாம் சாஃப்ட்வேர் இருக்குது. ப்ரொஃபஷ்னல் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே டவுன்லோட் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த OS வச்சுருக்கீங்களோ, விண்டோஸ், மேக், லினக்ஸ் இந்த மாதிரி எல்லா விதமான பிளாட்ஃபார்த்துக்கும் இந்த கொடுத்துருக்காங்க. இது வந்து 100% ஃப்ரீ தான். இதை நீங்கள் விண்டோஸில் இருந்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோஸை, இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பிட் என்ன இன்ஸ்டாலர் 64, 32 அப்படின்னு இருக்கும். உங்களது 32 இருந்தால் 32 கிளிக் பண்ணிங்க. 64 இருந்தால் 64 கிளிக் பண்ணிக்கங்க. 64 தான் பெஸ்ட்டர், ஏன்னா 64 கிளிக் பண்ணிக்கிங்க. மேக்னா நீங்கள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும். அதே மாதிரி லினக்ஸ் நீங்கள் அந்த லினக்ஸ்ன்னு கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட லோகோ இந்த மாதிரி தான் வரும், ஆலிவ் ஆயிலுங்கிறது. இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். வெல்கம் டு ஆலிவ் ஆயில். அதை கீழே சாஃப்ட்வேரை பற்றிலாம் போட்டிருப்பாங்க, நீங்கள் ஓகே கொடுத்துக்குங்க. இதில் தான் இந்த நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கும், நேம் இருக்கும். இங்கே மேலே ஃபைல், எடிட், வியூ, ப்ளேபேக், விண்டோ, டூல்ஸ், ஹெல்ப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணியிருந்தீங்க, அதில் இருக்கிற மாதிரியே சாஃப்ட்வேர் இதுதான் டூல்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ண தெரியாது, நான் இப்போ தான் பேசிக்காக வரீங்கனாலும் பரவாயில்ல. இது வந்து பேசிக்காக கற்றுக்கலாம், இல்லை ப்ரொஃபஷ்னல் வீடியோ எடிட்டிங் தெரியணும் அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணி கற்றுக்கலாம். நீங்கள் இதில் நீங்கள் ரைட் கிளிக் எடுத்திங்க உங்கள் மவுஸில், இம்போர்ட் வியூ அப்படின்னு நியூன்னு இருக்கும். நியூ கொடுத்தீங்கன்னா இதில் ப்ராஜெக்ட் சீக்வன்சி இருக்கும். சீக்வன்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட குவாலிட்டி என்ன, வீடியோ குவாலிட்டி எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் ப்ரெசென்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 4K வரைக்கும் இருக்கும். ஏன்னா நான் சொன்னதில்ல 4K ஃபிலிம் 4Kன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ 4K வரைக்கும் சப்போர்ட் ஆகும். இதில் என்னென்ன குவாலிட்டி வேணுமோ உங்களுக்கு கொடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்டு, ஃப்ரேம் ரேட்டு, பிக்சல் அப்படின்னு ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோவில் வந்து ஃப்ரேம், அது ஆடியோவோட எக்ஸ் வந்து 48,000 தான் இருக்கணும். ஏன்னா வந்து உங்கள் காதுக்கு வந்து அந்த சவுண்டு தான் வந்து பெட்டர். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு காது கேட்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நேம் வந்து சீக்வன்சி 1 நான் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதில் நீங்கள் என்ன பேர் வச்சுக்கிறீங்களோ வச்சுக்கலாம். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி டைம் லைன் வந்து க்ரியேட் ஆகிரும். மேலே பார்த்தீங்கன்னா சீக்வன்சி 1 இருக்கும். நீங்கள் என்ன நேம் வச்சுருக்கீங்களோ அந்த நேம் இருக்கும். நீங்கள் மறுபடியும் வந்து ரைட் கிளிக் அழுத்துனீங்கன்னா நியூ இருக்கும். நியூவில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை நீங்கள் வந்து அதில் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணி உங்களுக்காக டெமோ காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா YT1 அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் லைன் வந்துருச்சு. அதை வந்து ட்ராக் பண்ணி எப்படி டைம் லைன் கொண்டு வருது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு தரேன். இதை அப்படியே லெஃப்ட் கிளிக் அழுத்தி அப்படியே தூக்கி கொண்டாந்து இந்த டைம் லைனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களோட வீடியோ அங்கே வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும்.
இந்த வீடியோ அந்த டைம்லைன் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் மேலே காமிக்கும். எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வீடியோவோட ஸ்கேலோட சைஸ் இல்லை என்ன வேணுமோ யூனிஃபார்மு அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ எனக்கு போதும். ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 100 இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கும். இல்லை உங்களுக்கு கம்மியான ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நான் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து வச்சுருக்கேன். நான் ஒரு யூடியூபர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாலும் நான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் அதே மாதிரி இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் வச்சுருந்தீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீனை இந்த இதுக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த பாக்ஸுக்கு கொண்டு வந்துட்டு அதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டாந்து மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வந்து இந்த இது வேணுமோ க்ரீன் ஸ்க்ரீன் அப்படின்னு அதை வச்சிங்கன்னா போதும். நான் உங்களுக்கு கூட டெமோ ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ ப்ளே பண்ணி இப்போ வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து நான் எப்படி போக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லலாம். இந்த எஃபெக்டில் இந்த மாதிரி ஒரு ஐக்கன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இதில் பார்த்தீங்கன்னா கீயிங் அப்படின்னு க்ரோமோ கீ அப்படின்றது நான் மாற்றி கிளிக் பண்ணிட்டேன். உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். க்ரோமோ கீ அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அது வேறு போக வச்சிடலாம். வெயிட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு நம்ம ERODE பார்த்தீங்கன்னா போயிடும். தெரியாமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. டிஸ்பிளே ஆகிற அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த வரும். மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லா டூல்ஸும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டூல்ஸும் கட் பண்ணுறது, வீடியோவை வந்து என்னென்ன வேணுமோ அதுக்கு எல்லா டூல்ஸையும் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணி இதில் உங்களுக்கு என்ன டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலனாலும் சொல்லுங்கள். நான் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். இல்லை இதை விட அட்வான்ஸ்டு உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் ஆப் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும், எல்லாமே நான் உங்களுக்கு தகுந்த மாதிரியே போடுறேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.